வணக்கம் மக்களே. இந்த பதிவு சிப்பிப்பாறை அப்படின்ற ஒரு அழகான நாயினத்தை பற்றி. இந்த நாயினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தென்னிந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாயினம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தமிழர்களுக்கு உரிய ஒரு சிறப்பான வெரைட்டி இந்த சிப்பிப்பாறை வெரைட்டி. இந்த சிப்பிப்பாறை இனம் அப்படின்னு குவாலிட்டி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய டெயிலில் இருந்து ஆரம்பித்தோன்னா டெயில் வந்து நீளமாக முடிச்சா நல்ல ஸ்ட்ரெங்தாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய காலு கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மூங்கில் மாதிரி நல்ல லெங்க்தாக நல்ல ஸ்ட்ரெங்தாக இருந்துகிட்ருக்கும். பாடி லாங்குவேஜ் நல்லா இறுக்கமாக இருக்கும். ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எதையுமே ஈஸியாக போய் வேட்டையாடுற லெவலுக்கு ஈட்டி மாதிரி கூர்மையான ஒரு அமைப்பில் அதுக்கு ஃபேஸும் சரி பாடி லாங்குவேஜும் இருந்துகிட்ருக்கும். இந்த டாகுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹாட் கிளைமேட்டையும் தாங்கக்கூடிய லெவலுக்கு அதனுடைய ஸ்கின் எல்லாமே நல்ல ஸ்ட்ரெங்தாக இருந்துகிட்ருக்கும். இதனுடைய அமைப்பு நம்ம பார்க்கும்போது எலும்பு தோலுமாக இருந்துகிட்ருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால தான் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கும் ஈஸியாக ஓடவும் எல்லா இடங்களுக்கும் சாடி போகவும் வேறு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் உள்ள அமைப்பில் அந்த டாகுகள் இருந்துகிட்ருக்கு. இதனுடைய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெயில் வந்து பொதுவாக 63 சென்டிமீட்டரும் ஃபீமேல் வந்து 56 சென்டிமீட்டரும் இருக்கக்கூடிய அளவில் இந்த டாகுகள் பொதுவாக இருந்துகிட்ருக்கும். இந்த டாகுகள் வந்து மோப்ப சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டாகுகள் அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நார்த் இந்தியர்களும் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி இந்த டாகுகளை நம்ம தென்னிந்தியாவில் வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க சைட்லேயும் இப்போதைக்கு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாகுகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கருப்பு, சாம்பல் பழுப்பு, ப்ரௌன் அப்படின்ற கலர்ஸில் வந்து இருந்துகிட்ருக்கும். கருப்பு கலரில் இருக்கிறத கன்னின்னும், சாம்பல் பழுப்பு ப்ரௌன் அப்படின்ற கலரில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம சிப்பிப்பாறைன்னும் நம்ம சொல்கிறோம். அப்படி சொன்னாலும் ரெண்டுமே ஒரே இன நாய்கள் தான். ஒரே தாயிலிருந்து கன்னி, சிப்பிப்பாறை அப்படின்ற ரெண்டுமே நமக்கு வந்து பிறக்கும். அதனால் இது ரெண்டுமே ஒரே இன நாய்கள் தான். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அந்த பொண்ணுக்கு வந்து சீதனமாகவும் பொண்ணுக்கு காவலாகவும் சிப்பிப்பாறை இன நாய்களை வந்து சிறப்பான ஒரு பரிசாக கொடுத்து விடுறது வழக்கம். அந்த அளவுக்கு சிப்பிப்பாறை இன நாய்கள் நம்ம தமிழர் காலத்தில் இருந்து பழைய அரசாட்சி காலத்தில் இருந்தும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னோடியாக வச்சு அதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழர் இன நாய்கள் வந்து முக்கியமாக நம்ம எவ்வளவோ பேர் வளர்த்துட்ருக்கோம் சரியா. தூத்துக்குடி, மதுரை அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் 2 சிப்பிப்பாறை டாகுகள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் எப்படி டாகுகள் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் எத்தனை பேருக்கு சிப்பிப்பாறை டாகுகள் பிடிக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. சிப்பிப்பாறை டாகுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. சிப்பிப்பாறை டாகுகள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டாகுகளை விடவும் மிகவும் சிறப்பான டாகுகள் மட்டும் இல்லாமல் எல்லா கிளைமேட்லேயும் லோ மெயின்டெனன்ஸ்லேயும் இருந்து செயல்படக்கூடிய ஒரு டாகுகளாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய டாகுகள். தேங்க்யூ.